இருக்கு. 2 பேரா? பெருசு பயங்கரமான ஆள் யாரியே. போங்கம்மா, கொஞ்சம் வழி விடுங்கம்மா. சும்மா ஒரு சின்ன ரோடு ஒரே டிராபிக் ஜாம், அதனால கொஞ்சம் நேனி தண்ணி சாப்பிடு. பாப்பா மாத்திரம் கொஞ்சோண்டு ஜின்னு சாப்பிடு. அம்மா எனக்கு கொஞ்சம் ஊத்த சொல்லுமா. நீ பிராந்தி சாப்பிடுவியா? பாப்பா ஆசைப்படுதல, சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. நான் மறுபடியும் ஊத்திட்டேன் போது. பாப்பாவ ஹீரோயினா பந்தானி மദ്രാஸ்ல ஒரு ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு. வெரி குட், வெரி குட். நல்லா வர, நல்லா வர. நீங்க ஊத்துங்க. நீங்க கூட படம் எடுக்கிறதா சொன்னாங்க. நானா? உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினி. நான் படம் எடுக்கிறதுலமா? சார் சும்மா சொல்றாரு. உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினா பண்ணணும். ஐயோ, நான் படம் எடுக்கிறதுலமா. பாப்பாவை சும்மா நினைக்காதீங்க. பாப்பாக்கு நல்ல டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். எதம்மா காட்டு ஒரு வாட்டி. ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடைய அணிந்து கலக்கும் நடனம் புரிவோம். அதே நீ பொண்ணு பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பர். உட்காரு, வா உட்காரு. என்ன சார், இன்னொரு பாட்டில் இல்லையா? கடையில வைக்கும், போற வழியில் வாங்கி சாப்பிடுங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நான் தொடச்சுக்கிறேன். ஒண்ணும் இல்ல, நாங்க வரோம். பாத்து போங்கம்மா. இருங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? பாட்டு சத்தம்லாம் பலமா இருந்துச்சா? பாட்டும் முடிஞ்சாச்சு, பாட்டிலும் முடிஞ்சாச்சு. மம்மி மம்மி பாட்டில் கூட வந்து என்னம்மா? ஏய் என்ன கறி ஏன் பாட்டில் பண்ணிட்டு போறீங்க? இந்த கறி பெருசு பெருசு என்ன நடு முதுகுல தீ பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்காரு? பெருசு என்ன பெருசு கரலி கலையாம உட்கார்ந்திருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? நல்லா தண்ணி போட்டாளுங்க, பாட்டு பாடினாளுங்க, ஆத்தாளு மகளும் போயிட்டாளுங்க. எது வந்தது? ஆத்தாளு மகளுமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா. அப்போ ஒண்ணுமே நடக்கலையா? ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்ற? ஐயோ ஐயோ, 4000 ரூபாய் பாட்டில குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க. பாத்துட்டு பேசாம இருந்தீங்க. ஆள் சரிப்பட்டு வரான்னு தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் பக்கத்துல பாட்டில பிடிக்க வைக்க வேண்டியதானே? சோடா வேற அப்படியே இருக்கு. ராவா அடிச்சிட்டாளுங்க. ராவா வா 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 வா. ஐயா, நான் வெளிய இருந்தது ஒண்ணுதான், நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான். இங்க இருந்து வெளிய வந்து எவங்க சேர்ந்து இருந்துக்கலாம்ல? 2 பேசிக்கலாம்ல? போச்சா? எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதுயா, முடியவே முடியாது. அக்கா உண்மை சொல்லுங்க. அடிக்காதக்கா. ஐயோ, இந்த லவ் டுடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். லவ்டா சொல்ற விஷயத்தை. அக்கா பெரிய மனுஷனா ஒரு 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கத்தாக்கா செய்வாங்க. அதான் அதே வேண்டாம் அவனை. அந்த அப்படி இப்படின்றத என்னன்னு கேக்குறேன். அக்கா என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவரை அப்படி இப்படின்னு போக விட்டுவானாக்கா? கேப் மாதிரி நீ கூட போனதுனாலதானே எனக்கு டவுட் ஆகுது. டவுட் வந்துருச்சு. வந்துருச்சு. இப்ப என்னக்கா வேணும்? எங்க போனீங்கன்னு சொல்லணும். சொல்லணும் அவ்வளவுதானே? ஆமா. சத்தியம் விடு. சொல்லுதானே? சத்தியமா சொல்றேன். சரி சொல்லு. நானும் அவரும் நேத்துக்கு அவரே கட்டி தெரிஞ்சுக்க. காரு மாட்டி பாயல. இன்னும் 2 நாள்ல அந்த பேக் எடுத்தவன் யாரு என்ன வருங்கிறத கண்டுபிடிச்சு நாங்களே கொண்டு வந்து ஒப்படைச்சிரோம்னா. அது யாரோட பொண்ணுன்னு தெரியும்ல? தெரியுமாவா? அவர் நம்ம கஸ்டமர் தானுங்க. பிடி வண்டி ஓட்டுற. சரி, ஆமா, நீ எத்தனை தொழில் கைவசம் வச்சிருக்க? ஏனுங்க, ஊட்டிக்கு வர டூரிஸ்டுகளுக்கு பிடி வண்டி ஓட்டுறதா மனசுக்கு போர் அடிக்காதா? ஒருத்தனுக்கு ஜாப் இன்ட்ரெஸ்ட் வேணும் சார். இப்போ கேரளாவில ஒருத்தர் வர்றான், அவன் தான் வேணுங்கிறான். ஓகே ஜான்சன், உனக்காக இவங்க எல்லாத்தையும் நான் விட்டுறேன். ஆனா நம்ம விஷயம் மட்டும் கவலையே படாத ராஜா. என்ன நம்பி நீ இந்த போலீஸ் ஸ்டேஷன் விடலாம். பிச்சு போறேன் கையில் பட்டியல போட்டாச்சு. எடுத்துக்குவா பேசிக்கிட்ட. அதெல்லாம் நம்ம எஸ்ஐ தான். எடுத்துக்க வா ராஜா. மறந்துடாத. போய நமஸ்காரம். எந்த அப்பச்சனாயிர சோதனை வாழ்ற சுகமாக்கம். நீங்களோட கூட்டுக்காரங்கிற முறையில ஒரு சிறிய விண்ணப்பம். வர பௌர்ணமி திவசம் எங்களோட பாலக்காட்டிலே முக்கூடல் திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை. அந்த நாளை பார்க்காதவா இந்த ஜென்மத்துல ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு அற்புதமான நாளாக்கம். திருவிழா மட்டுமல்ல, கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு. പിന്നെന്താ നായന, ഞാൻ അവശ്യം അങ്ങോട്ട് വരും. சரி சரி. ஐயா, ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாபிஷத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க.
இது ஒரு பொழப்புன்னு பாலக்காட்டுல இருந்து பஸ் ஏறி வந்திருக்கா நீ உன்னைய எடோ ಈ ಮ್ಯಾಟರ್ ಸಾರ್ அறிஞ்செங்கில் நின்ற சீட்டு டர்னு கிளியும் அறியோ ஏஞ்சிட்டா யார் சீட்டு கிளியுது பாக்குறேன் பாக்குறேன் டி படா பட்டி இல்லங்க ஆமா அந்த ஆள் யாரு அவன் சொன்னவன பளிச்சுன்னு ஓகே பண்ணிட்டீங்களே இந்த மாதிரி ஆளு நாட்டுல எத்தனை பேர் எங்கெங்க பதவி இருக்கான்ற விவரம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் இவங்க எல்லாம் தூண்லயும் இருப்பாங்க துரும்புலயும் இருப்பாங்க தூணு அத விடுறா இப்ப இந்த வாரம் 3 நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா ஆமா 3 நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்றது அதுக்கு அதுக்கு அதுக்காக மில்ல படுத்து தூங்க சொல்றியா இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றியா 5 நிமிஷம் லேட்டா போனா அவ கத்துறா 5 நிமிஷம் லேட்டா போனா இவ கத்துறா அதுக்கு தான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறேன்னு கேக்குறேன் நான் சொல்றேன் நல்லா கலங்கயா சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா முடிஞ்சது அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் முடிஞ்சா நான் சொல்றேன் நல்லா கவனமா நின்னு கேளுங்க சரி அப்பதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது சரி இப்ப அந்த அம்மா வீட்டுல 3 நாள் இந்த அம்மா வீட்டுல 3 நாள் அங்க 3 இங்க 3 அப்படியே 3 3 3 3 போக வேண்டியதானே எங்கடா போறத பேங்க் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா வாரத்துல 6 நாள் வேலை செய்யறாங்கல்ல ஆமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்கல்ல பேங்க்ல 1000 இருக்கும்யா அகானி பேங்க் குடும்பம் 3000மா பின்ன நீங்க பேங்கா ஐயா உங்க கூட சேர்ந்து சுத்துறனால எதுவும் கேட்க முடியாது நினைக்காதீங்க இப்படி பண்ணிக்கிறீங்க நான் போய் போலீஸ் கொண்டு வந்து ஏன் இப்படி ஃபீல் பண்றேன் ஒரு தப்பு பண்ணாம உங்க கூட சேர்ந்து எவ்வளவு நாள் தான் கட்ட பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஒண்ணுமே சாமி சாமி அழுகாது பேரு நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன் இப்ப இது பெரிய மச்சட்டா கேரளாக்கு நீ கிடையாது ஐயா கடலினக்கர போவோமே கானம் பாடி மகிழ்வோமே அப்படிதான் அப்படிதான் அப்படியே வா 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 உனக்கு இங்கதான் வரணும் சரிடா என்னங்க டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன் இங்கதான் சாப்பிடணும் பெரிய பிளேயர்மா நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாத்தணும் என்ன வண்டிக்குள்ளே இருந்தோம் என்னன்னா 360 கோடி இடுப்புல வேஸ்ட் இல்லாம கர்லிங்களே ஓடிட்டீங்க கர்லிங் ரொம்ப கலைஞ்சு போச்சா இல்ல மானமே போயிட்டு இருக்கு கர்லிங்கான முக்கியம் இந்தாங்க இதை கேட்டீங்க என்ன உனக்கு கொடுறாது 360 கோடிக்கு மானம் போயிட்டு இருக்கும் போது இந்த நாய் குளிர்களா முக்கியம் நம்மளுக்கு நேட்டிவ் ஊட்டிதானுங்க நான் சமாளிச்சுக்கிறேன் அதான் பாத்து நான் சேவ் சாலை கட்டணும்னு அப்படியே பக்தி பாலமா இருக்கீங்கண்ணா உட்காருங்க ஆனா மேல மேல உட்காருங்கண்ணா ஏனுங்கண்ணா ஒன் டே மேட்ச் நான் 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கேன் நீங்க என்னடா தனி ஓடி ரன் எடுத்துருக்கீங்க சத்தம் போட்டு பேசாதடா உடுப்பி ஹோட்டல் கறி கடைக்காரி 2 பேரும் வந்திருக்காளுங்க காதல விழுந்தா பிச்சிருவாளுங்க ஓ தங்கச்சி வந்திருக்காங்களா அதே இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க நான் சொல்றத மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணீங்க ஒரு மனுஷன் எவ்வளவு வேணா ஜாலியா இருக்கலாம் ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒண்ணுதான் இருக்கணும் 2 இருந்தங்காட்டிக்கு பாத்தீங்களா எந்த ஓட்டம் ஓடிட்டீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 பேர்த்த ரூம்ல அடைச்சு வச்சிருந்து வைங்க நீங்க கட்டல காலையில உட்கார்ந்து இருக்கலாம் அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரன் எடுப்பாங்களே ஆமா இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க ஒரு 100 ரூபா தான் எதுக்கு இல்லைங்கண்ணா மேட்சுக்காக 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன் மேட்ச் டாவாச்சு இல்லைங்க ஆட்டோ கன்வென்ஸ் 200 ரூபா ஆனா கூடங்கண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க அளவா 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டு ஏனுங்க யாருன்னு என்ன பதில் சொல்றது சொல்ல முடியாதுங்க ஃபேமிலி லேடிஸ் கூட பேசுற கொடுப்பதான் நம்மளுக்கு இல்லாம போச்சு அது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது விடுங்க நான் வரணும் சரி சரி பிளேயர்ஸ் குஞ்சண்ட கிளி மகள் என்னடா இது காப்பி ஐயா நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க நீங்க பயில் பார்க்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ அப்படி பொய்யா அட்மாஸ்டர் கிரியேட் பண்ணி உட்கார்ந்திருக்கீங்க உங்க கையில மேல சட்டை பண்ணி இப்ப எதுக்கு சவுண்ட் விடுற சட்டை பண்ணீங்க அட எங்கிட்ட எதுக்கு சண்டைக்கு வர இல்லையா உங்க கூட நல்ல மாதிரி தெரியல என்ன ஊட்டி ஊட்டி பண்ணீங்க ஏய் நான் அந்த 2 டைனோசர்களோட போகிற நம்ம நட்புக்கு அங்க இடம் இல்லடா ஓஹோ அப்ப தேவையில்லை பாத்து தீட்டு விட்டு போங்க தீட்டு விட்டு போங்க
என்ன சொல்றேன்? நாம இப்ப ஊட்டி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நாம இப்ப ஊட்டி கிளம்பிட்டு இருக்கோம். இப்பவா? நாளைக்கு காலையில அங்க 2 பேரும் ஜாகிங் போறோம். நம்ம 2 பேருமா? சத்தி பண்ணுங்க. குஞ்சண்ட கிளி மகளே. ஓ ஐயா, என்ன அசிங்கம் பிடிச்ச மாதிரி எப்படி இருந்த முகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. நேர மரத்துல இருந்து இறங்கி இந்த மாதிரி இருக்கு. பூரா அவுத்து போட்டு என்ன மாதிரி பிரியா வாங்கயா. உன் வயசு என்ன, என் வயசு என்னடா? ஆமா, வயசு இதுல மட்டும் தெரிஞ்சாக்கா ஒன்றே வயசுல மட்டும் தெரிய மாட்டேங்குது அவருங்க. மாட்டான கொடுத ஐயா, நான் தானே ஏன் கத்துறேன்? என்னையா நேரத்தை வந்துட்டீங்களா? எனக்கு சொல்லி அனுப்பல. விடுற சான்ஸ், அது ஒரு பெரிய பிரச்சனை. இல்லையா, வந்து 24 hours ஆச்சு. எனக்கு சொல்லி அனுப்பல, நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சரி, எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த? காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு? அப்ப என்ன சொல்ற மாப்பிள்ள போட்டியா? அப்ப போட்டது இல்லைங்க, போன சீசனுக்கு போட்டது. அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன். கட்ட ஒரு மாதிரி கப்படிக்குது. கரும கரும. ரொம்ப பேட்ஸ்மேன்ல தான் சொல்லுங்க, நான் வேணா கழட்டுக்கிறேன். ஜான்சன், நீ போட்டினா அப்புறம் ஊட்டில ஒன்டே மேட்ச் படிலாம் போயிரு. என்ன இருக்குது? என்ன வேணும் கேளுங்கய்யா. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து. எப்ப பார்த்தாலும் லாட்டரி டிக்கெட் ரேஞ்சிலே பேசிக்கிட்டு எனக்கு. உனக்கு எல்லாம் ஃபாரின்லாம் எதுவும் கிடைக்காதா? டேய், மெயின் கை பேசாம இருக்கு. நீ என்னடா அழகா அவர் ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். என்னடா பெரிய சான்சன், அவன் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னமோ உனக்கு நல்லா இருக்கும் போல தோணுது. எதுங்கய்யா? ஃபாரின். பாத்தியா, நான் சொன்னது அவரே ஒத்துக்கிட்டாரு. முடிஞ்சா கொண்டு வா, இல்லன்னா இடத்த காலி பண்ணு. சரிங்க, நீங்க போய் குளிச்சுட்டு ஒன் டே மேட்ச்க்கு ரெடி ஆகுங்க. நான் ஃபாரின் டீமோட வர்றேன். ஐயா, ஐயா, என்ன மந்திரி சுத்த மாதிரி கிளம்பிட்டீங்க? பணம் கொடுக்கறவன் சும்மா இருந்தாலும் பக்கவாத்தியோட இம்சை தாங்க முடியலையே. பாஸ்போர்ட் விசா இல்லாம என்ன ஃபாரின் கலைய வச்சுட்டானே. அச்சோ, காலையில இருந்து ஊட்டில உள்ள ஹோட்டல் ஒண்ணு விடாம சுத்திட்டு இருக்கியா? என்ன விஷயம்? என்ன விஷயம் தான் உனக்கு? என்னடா உனக்கு வேண்டியது மேட்ரு வாங்கிட்டு போடா. போடா, இடத்துக்கு காலி பண்றேன். என்னப்பா ஏப்பா ஜான்சன், என்ன விஷயம்? ஃபாரின் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டியை கொண்டு வந்து உள்ள விட்டு போனேன். அவன் எப்ப பாரு ரூம் கதை வச்சுக்கிட்டு காய்ச்சி பூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. உன்னையும் 10-15 நாள் அந்த பக்கம் ஆளைய காணோம். ஒழுங்கு மரியாதையா ரூம காலி பண்ணிட்டு ஓடி போயிரு. எனக்கு வாடகை வரலனாலும் பரவாயில்ல. நீ ஆள விடு சாமி. எங்க இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா. என்ன இந்த கத்து கத்திட்டு போறேன்? அம்மனி வேற அழுகுது. டிக்கெட் மேடம், மேடம், no 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 crying. In India you crying, I am failing. You don't worry, I solve your problem. You know, in my area a big Dada is there. You know Dada? Dada means Godfather. You come with me, I solve your problem. Very good, very good. Nice, வா மகளே. Hi friends. Hello. Look. Hi Lara. He is Godfather of our area. Okay. He is Allakai. யார பத்தி அல்ல கைங்கறா? டேய், என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? வர்றா, தொழில்ல போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம இருக்க கூடாது. என்னால ஃபாரின் பண்ண கொண்டு வர முடியாதா? பரவாயில்ல. டேய், யாரா? ஜெர்மனி ஈஸ்ட் வெஸ்ட் பிரிச்சு ஜெர்மன் சூத்தை இடிச்சானு பாத்தியா? அன்னைக்கு பிறந்த விடாவா தெரியுமா? ஏதா இருந்தா நாக்கு உள்ள வச்சு பேசு. வெளியே நீட்டி பேசினா வெட்டி போடுவோம். வெட்டி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கய்யா. ஜெர்மனுக்கு போனா இவங்க வீட்டுல ஸ்டே பண்ணுவேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன செய்யறது, நம்ம பெருசு அப்படி இருக்கு. என்ன பெருசு? ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்ன தம்மு மட்டும் தான் அடிக்க. பார்த்து டீல் பண்ணுங்க. என்னடா பெரிய ஆர்த்தடாக்ஸ்? ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டிருந்தா. சான்சனு, நீ ரூம காலி பண்றியா? இவன் அந்த நாயின்றா. செல்லப்பா ஐயா, வெளியே போயிடா. நானும் போகலன்னு அடிச்சு போடுவேன். என்ன அடிப்பீங்களா? கண்டிப்பா. அப்ப கிளம்பிட்டியா? ஏதோ சீக்கிரம் போங்கடா. இங்கிலீஷ் பேச எல்லாம் போய் வெளியில சொல்லன்னு பாக்குறானுங்க. நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலில மீனாட்சி என்ற பெயர் உனக்கு. பெருசுக்கு பாட்ட பத்தீங்களா? எப்படிப்பட்ட ஆள் இது? ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம். ஆமா, பார்ட்டி வந்தோம் பழைய கட் பண்ணிருப்பேன். ஆமா, பெருசு உன்னை என்ன ஒரே ரேஞ்சில வச்சிருக்கு. அப்புறம் நீ ஓவரால் ரூல் பண்ற. விடுங்க பங்காளி, இத போய் ஒரு பெருசா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் யுவர் நேம் கம்பெனி? லோரா. லோரா? லோரா. Drink? Yeah. You want? Good. Good dummy, good dummy. Take this. Cheers. Cheers. Music you want? Yeah. Yeah. அம்னே பாருங்க அம்னே. லோரா கண்ணு. அம்மா அம்மாடி கண்குட்டி பாருங்க கண்குட்டி. வாடா ஒண்ணா எனக்கு பாரு. அது பித்து உடம்பு, அதனால தூக்கி இருக்க. ஒண்ணு பாரு, ஸ்டெடி தலை தூக்கு.
ஏமா ஒண்ணு இல்லைங்க பாரு, அது பிராண்டி ஸ்ட்ராங், அது வேணா விட்டுரு. பீர் சாப்பிட்டு ஒண்ணாகற. நீ விளையாடுற குறும்பு பாரு. நான் ஆந்திரா குறும்பு பார்த்திருக்கேன், கேரளா குறும்பு பார்த்திருக்கேன், வெள்ளக்காரியோட குறும்பு இப்பதான் பாக்குறேன். விளையாடல போல இருக்குது. ஏதோ ரொம்ப இருக்குமா, மூக்கில வச்சு பார்க்கலாம். மூச்செல்லாம் அடக்கி வச்சுட்டு நீ விளையாடியா? சொல்லுமா லாரா கண்ணு. ராஜாதே பாபா, ஒண்ணு இல்ல பரவா. பாத்ரூம் போய் கொஞ்சம் சளீர்னு குளிர்ந்தண்ணி எடுத்து மூஞ்சில அடிச்சு வாய்க்குள்ள வரல விட்டு வாந்தி எடுத்தா எல்லாம் சரியா போயிடு. எல்லாம் சரி பாரு. நீ வெள்ளக்காரிச்சாச்சா புல்லா போடுறது நினைச்சு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு வித்தோட மாச்சு தூக்கிட்டு போல இருக்கு. அதே மாதிரி அந்த காலை தூக்கி என் கால மேல வச்சுக்கோ. இந்த காலை இங்க வச்சுட்டு பாத்ரூம் போறாடா கொஞ்சம் பண்ணி. காஸ்ட்லி ரூம், அட்டாச் பாத்ரூம். பாடிமா, நான் உனக்கு சோப் போட, நீ எனக்கு சோப் போட. பல கற்பனையில் இருந்தான் இந்த ராமகிருஷ்ணன். இப்படி ஆயிப்போச்சே. அவ சாகலடா, வெறும் மயக்கண்டா. அப்ப நெஞ்சில் காது வச்சு கட்ட சத்தமே வரல. அது எப்படா வரு? அது கேட்காது. உனக்கு வயசாகி போச்சு, அதனால இங்க பாரு தண்ணி அடிச்சு மூஞ்சி அடிச்சுன்னா சரியா போயிரு. வாயில வாந்தி எடுக்க வை. நாய உனக்கு இல்லடா, அவளுக்கு வாந்தி எடுக்க வைடா. போயிட்டா போல இருக்குதா? ஐயோ செத்து போயிட்டாளா? என்னடா ராமகிருஷ்ணா? ஐயோ, யாரு வத்த பிள்ளையோ ஊட்டியில வந்து மட்டையை போட்டாளே. தகவல் சொல்லி அனுப்புறானா? உங்க அப்பா நாட்டா எங்க இருக்கிறாரு கூட தெரியாது. கண்டுகுட்டி ஒரு சாரி சரத்துல எல்லாம் உங்களை எரிப்பாங்களா புரைப்பாங்களா சாமி? அவன் சாரி கிடக்கட்டா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் சாதிக்கார கூட்டு கிட்ட சேர்ப்பாங்களாடா? ஆனா பரதேசி, நீதாண்ட உன் சாதி சங்கத்துக்கு தலைவன். என்ன பட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமான மவுண்ட் ரோட்ல ஊர்வலம் ஊர்வலம் கலையறதுக்கு முன்னாடி கெட்ட பேர் வாங்கி கொடுத்தால சான்சரே.